அனைவரையும் தமிழ்ச்சுவை வலையொலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான புது பாடத்திட்டம். அதில் பொதுத்தமிழுக்கு உண்டான படிக்க வேண்டிய பகுதிகளை காண்போம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான புதிய பாடத்திட்டம். தேர்வு மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்பட்டு 300 மதிப்பெண்களுக்கான வினாத்தாள் வழங்கப்படுகிறது. 3 பகுதிகளாக வினாத்தாள் பிரிக்கப்படுகிறது. பார்ட் ஏ பொது அறிவு, பார்ட் பி திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும், பார்ட் சி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு என்ற வகையில் பிரிக்கப்படுகிறது. அதன்படி தமிழில் மட்டும் 100 கேள்விகள் கேட்கப்படுகிறது. 7 அலகுகளாக பிரிக்கப்பட்டு அலகு 1 இலக்கணம் சார்ந்த 25 கேள்விகளும், அலகு 2 சொல்லகராதி சார்ந்த 15 கேள்விகளும், அலகு 3 எழுதும் திறன் சார்ந்து 15 கேள்விகளும், அலகு 4 கலைச்சொற்கள் சார்ந்த 10 கேள்விகளும், அலகு 5 வாசித்தலும் புரிந்து கொள்ளும் திறனை சார்ந்து 15 கேள்விகளும், அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு என்ற வகையில் 5 கேள்விகளும், அலகு 7 இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்களின் தமிழ் தொண்டும் என்ற வகையில் 15 கேள்விகளும் கேட்கப்படுகிறது. தமிழில் மட்டும் மொத்தம் 100 கேள்விகள், 150 மதிப்பெண்கள். அதில் அலகு 1க்கான பாடப்பகுதிகளை மட்டும் இன்று காண்போம். அலகு 1 இலக்கணம் மொத்தம் 25 கேள்விகள். அது எழுத்து சொல் என்ற 2 பிரிப்புகளாக அமைகிறது. அதில் எழுத்தை எடுத்துக்கொண்டால் எழுத்துக்களை நாம் எந்த அளவு புரிந்து வைத்துள்ளோம் என்பதை ஆராயும் வகையில் வினாக்கள் அமைகிறது. முதலாவது பிரித்து எழுதுதல். ஒரு வார்த்தையை அல்லது ஒரு சொல்லை நாம் பிரித்து எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அது அடிப்படையானது. உதாரணமாக அமுதென்று செம்பயிர் எனும் சொற்களை எடுத்துக்கொண்டால் அமுதென்று என்பதை அமுது என்று எனவும், செம்பயிர் என்பதை செம்மை பயிர் என்றும் பிரிக்கலாம். இரண்டாவது சேர்த்து எழுதுதல். 2 சொல்லை சேர்த்து எழுதும் திறன் உள்ளதா இல்லையா என்பதை ஆராயும் வகையில் வினா அமைகிறது. உதாரணமாக நிலவு என்று என்பதை சேர்த்தால் நிலவு என்பதில் உகரம் மறைந்து எகரத்தோடு சேர்ந்து நிலவென்று மாறும். அதேபோல் தமிழெங்கள் ஈற்றிலுள்ள இல் வருமொழி முதலிலுள்ள ஏவோடு சேர்ந்து தமிழெங்கள் என்று மாறும். அடுத்து சந்திப்பிழை. சந்திப்பிழை என்பது ஒரு தொடரில் மெய்யெழுத்துகள் வரவேண்டிய இடத்தில் வராமல் எழுதுவதும், வரக்கூடாத இடத்தில் மெய்களை இட்டு எழுதுவதும் ஆகும். இதனை வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம் எனலாம். அடுத்து குறில் நெடில் வேறுபாடு. குறில் மற்றும் நெடில் எழுத்துகளால் வேறுபடும் சொற்களின் பொருள் அறிவது. பார்ப்பதற்கு கனகம் கானகம் என்பது ஒரு நெடிலெழுத்தால் மாறுபாடடைகிறது. கனகம் என்பது பொன் தங்கத்தை குறிப்பது, கானகம் என்பது காடு. ஐந்தாவது லகர 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 வேறுபாடு. சொற்கள் உச்சரிப்பில் ஒரே போன்று இருக்கும், ஆனால் எழுத்து வேறுபாட்டால் பொருள் மாறுபடும். அதன்படி அழகு என்பது பறவை மூக்கு, அழகு என்பது பெண் பறவை, அழகு என்பது வனப்பு. இன்னொன்று அலை என்பது திரை, அதாவது கடலில் வரக்கூடிய அலை அல்லது திரிதல். இரண்டாவது அலை தயிர், அலை கூப்பிடு. லகரத்தை போலவே நகர நகர வேறுபாடும் ரகர ரகர வேறுபாடும். சொல் மாறும் இடத்தில் பொருளும் மாறுபடும். அதே போல இங்கு எழுத்துகள் மாறும் போதும் பொருள் மாறுபடுகிறது. வானம் வெடி, வானம் ஆகாயம். இரண்டில் உள்ள நா மட்டும் வேறுபாடு அடைந்துள்ளது. அதே போலதான் பனியும் பனியும். ஏரி ஏரி. ஏரி என்பது நீர்நிலை, இரண்டாவது ஏரி மேலே ஏறுவது. கூரை வீட்டின் கூரை, கூரை கூரைப்புடவை. இன எழுத்துகள் அறிதல். இன எழுத்துகள் என்பது வல்லின எழுத்துகளுக்கு இணையான எழுத்து. உதாரணமாக மஞ்சள், வந்தான், கல்வி என்பதில் இன எழுத்து இல்லாத சொல் எது என்றால் கல்வி. அதாவது மஞ்சள் சாக்கு இனமானது இஞ்சு, வந்தான் தாவுக்கு இனமான எழுத்து இந்த். அதை போல கல்வி என்பதில் இனமான எழுத்து இல்லை. ஏனென்றால் வா என்பது
வல்லினம் இல்லை. சுட்டெழுத்துகள். சுட்டெழுத்துகள் அ, இ, உ என்பன. இவை ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ குறிப்பதாக அமையும் எழுத்துகள். இந்த சுட்டெழுத்துகள் அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, சுட்டுத்திரிபு என வகைப்படுத்தப்படுகிறது. வினா எழுத்துகள். இவை ஒரு கேள்வியின் தொடக்கத்திலோ இறுதியிலோ அமையும் எழுத்துகள். எ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்களாக வழங்கப்படுகிறது. ஒருமை பன்மை அறிதல். ஒருமை என்பது ஒன்று மட்டும், பன்மை என்பது பலவற்றை கூறுவது. உதாரணமாக கண், நரி என்பது ஒருமை. கண்கள், நரிகள் என பலவற்றை குறிப்பது பன்மை. இலக்கண பகுதியில் இரண்டாவது சொல். அவற்றுள் முதல் வேர்ச்சொல் அறிதல். ஒரு சொல்லை கொடுத்து அதில் வேர்ச்சொல் எது என்பதை அறிதல். அடைந்தோம், கடைந்தான் என்பதில் வேர்ச்சொல் எது என்றால் அடைந்தோம் என்பதில் அடை என்பது வேர்ச்சொல், கடைந்தான் என்பதில் கடை. அடுத்து வினைச்சொல். வினைச்சொல் என்பது ஒரு பொருளின் வினையை அதாவது செயலை உணர்த்துவது. அதற்கடுத்து வினைமுற்று. ஒரு செயல் முடிந்ததை குறிக்கும் சொல் வினைமுற்று என்று அழைக்கப்படுகிறது. வினையெச்சம் என்பது ஒரு வினைமுற்றினை ஏற்று முடிவு பெறும் எச்ச வினைச்சொல் ஆகும். இந்த வினையெச்சம் 2 வகைப்படும். அவை தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். அதற்கடுத்து வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று வினையை உணர்த்தாது அவ்வினைக்கு உரிய கருத்தாவை உணர்த்தி எழுவாயாக நின்று வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வருவது வினையால் அணையும் பெயர் எனப்படும். பெயரெச்சம். பெயரெச்சம் என்பது பெயர் சொல்லை ஏற்று முடிவு பெறும் எச்ச வினைச்சொல் ஆகும். எச்சம் என்பது முடியாது நிற்கும் செயலாகும். அயற்சொல் தமிழ்ச்சொல் அறிதல். நாம் தமிழென நினைத்து பேசும் பல சொற்கள் அயற்சொல்லே, அதாவது வேறுமொழி சொல். அதற்கு இணையான தமிழ்ச்சொல்லை அறிதலே இந்த வினாவின் நோக்கம். அடுத்து எதிர்ச்சொல் அறிதல். கொடுக்கப்படும் சொல்லுக்கு நிகரான எதிர்ச்சொல்லை அறிதல். உதாரணமாக மிசை. மிசை என்பது மேலே என்று பொருள். அப்போது எதிர்ச்சொல் கீழே. அதேபோல சரி, தவறு, தகவிலார், தக்கார் என்பது போன்று. எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். இயல்பாக எழுதும் வார்த்தைகளில் நாம் செய்யும் பிழைகளை அறிந்து அவற்றை நீக்குதல். இலக்கண பகுதியில் இறுதியாக அமைவது 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். 2 சொற்கள் வினாக்களில் வழங்கப்படும். அந்த சொல்லுக்கு பொருள் வெவ்வேறு. அந்த பொருளை அறிதல். உதாரணமாக அடங்கு, அடக்கு. அடங்கு என்பது அமைதியாக நாம் இருப்பது. அடக்கு என்பது பிறரை அடக்குவது. இது போன்ற சொற்களின் பொருளறிதலே 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். அலகு 2 பற்றி அடுத்த காணொளியில் காண்போம். தமிழ் இலக்கியங்கள் மற்றும் TNPSC தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து வாருங்கள் தமிழ்ச்சுவை வலையொலி.